two thin dielectric slabs of dielectric constant K1, K2, K1 is less than K2 are inserted between the plates of a parallel plate capacitor as shown in figure. The variation of electric field between the plate with the distance measured from the plate P is correctly shown by. உனக்கு electric field between the plates formula sigma by epsilon naught. If it is free space, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் ஒரு ரிலேஷன் கொண்டு வர்றாங்க. இது ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, சிக்மா பை எப்சிலான் நாட் எப்சிலான் நாட். டைஎலக்ட்ரிக் இருந்தா இதான் ஃபார்முலா. இப்போ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, ஒன்று ஏர், அடுத்தது டைஎலக்ட்ரிக். அப்போ ஏர் இருக்க இடத்துல எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமா தான் இருந்திருக்கணும். அப்போ இது ஒன் வை ஃபர்ஸ்ட் ரீஜன், செகண்ட் ரீஜன், நடுவில் தேர்ட் ரீஜன், ஃபோர்த் ரீஜன், ஃபிஃப்த் ரீஜன், 1, 3, 5. ஃபர்ஸ்ட் ரீஜன், தேர்ட் ரீஜன், ஃபிஃப்த் ரீஜன் எல்லாத்துலயும் ஏர் தான் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமா தான் இருந்திருக்கணும். அப்போ இதுல 1, 3, 5, 1, 3, 5 இதுவும் கரெக்டா, 1, 3, 5 இதுவும் கரெக்டா, இதுவும் 1, 3, 5 கரெக்டா, இதுவும் 1, 3, 5 கரெக்டா கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்ததுதான் முக்கியம், டைஎலக்ட்ரிக். இதுல ரெண்டு இருக்கு. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K1, நான் எப்சிலான் ஆர்னு போட்டது K தான். ஸோ பெண் இந்த இடத்துல எப்சிலான் ஆர் பல K போட்டு. K அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல K1, செகண்ட் கேஸ்ல K2. நல்ல கவனி. K1 lesser. K1 அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be higher. அடுத்தது அப்போ இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட், K1 இருக்க இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட். E2 will be sigma by K2 epsilon naught. K2 higher, E2 lesser. E2 மொத்தத்திலேயே டைஎலக்ட்ரிக் வச்சிட்டேனாலே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏரை விட கம்மியா தான் இருந்திருக்கணும். ஏரை விட கம்மியா தான் இருக்கணும். கே வேல்யூவை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரியேஷன் இருக்கு. K is greater than 1. இது greater than 1 இருக்கும். E வேல்யூ ஜென்ரலாவே டைஎலக்ட்ரிக் வச்சேன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லெஸ் தான். அப்போ ஏரை விட இது ரெண்டுலயுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா தான் இருக்கணும், லெஸ்ஸா இருக்கணும். அது ரெண்டுல எதுடா அதிக லெஸ்னா K2 இருக்க இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிக லெஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேட்டர் ஆக முடியாது ஏரை விட. இதுல ஒன்னு லெஸ்ஸா இருக்கு, இன்னொன்னு இதுவும் நாட் பாசிபிள். இதுதான் பாசிபிள். ஏன் சொல்லு, K1 இருக்கிறப்போ லிட்டில் ஹையர் எலக்ட்ரிக் ஃபீல்ட், K2 இருக்கிறப்போ அதை விட கம்மி எலக்ட்ரிக் ஃபீல்ட். அந்த ரெண்டு ரீஜனுமே, ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ரீஜனோ ஃபோர்த் ரீஜனோ ஏர்னால ஏற்பட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டை விட கவனிக்கிறியா லெஸ்ஸா தான் இருந்திருக்கணும். புரியுதா ஃபார்முலா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஏரை விட எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைஎலக்ட்ரிக் இருக்கிறப்போ லெஸ்ஸா தான் இருந்திருக்கும். ரெண்டு லெஸ்ஸா இருக்கிறப்போ அதுல ரிலேஷன் வருது. எதுக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதிகமோ அதுக்கு இன்னும் லெஸ். அப்போ இந்த ஆப்ஷன் தான் நம்ம எடுத்துக்க முடியும். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.